தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கட சிந்தம் ஞானது சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாமதான கலியுதேவ காஞ்சமான யூடியூப் சேனல் பிரத்யேகமா மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. கர்ப்பத்தோட தலைப்பு இப்போ யாரோட சரித்திரத்தை பாராயணம் பண்ணுறாரு, இப்போ யாரோட சரித்திரத்தை பாராயணம் பண்ணுறாரு. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தனமே பாருங்க. யாரும் கேள்விப்படாத அனுபவங்கள் இந்த சேனலில் வரணும்னே பெரியவா என்னை நியமிச்சிருக்காருன்னு அதை நான் சொல்கிறேன். அது கர்வத்தில் சொல்ல, பெரியவா மேலே இருக்கக்கூடிய பக்தியில் அவர் பண்ணுற அனுகிரகத்தை வச்சு சொல்கிறேன். நீங்கள் அது உண்மையானு சொல்லுங்க, நீங்கள் கேள்விப்பட்டதா இல்லையான்னு. மகாபெரியோட இந்த மாதிரியான சில டிவைன் பவர்ஸ் பற்றி யாருக்குமே தெரியாது, புரிஞ்சுக்கிற சக்தியும் நமக்கெல்லாம் கிடையாது. இதை ஸ்ரீமடம் பாலு மாமா அவரோட அனுபவங்களை எழுதியிருக்கார். அதில் இது வருது, அந்த அனுபவங்களே இது ஒன்று. ஸ்ரீ சிதம்பர குல்கர்ணி, ஸ்ரீ சிதம்பர குல்கர்ணின்றது அவர் பேர். அவர் ஹிரே பேஜ்வாடி அப்படிங்கிற கிராமத்தில், பெல்காம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அதை சேர்ந்தவர். மகாபெரிவளுடைய அத்தியந்த பக்தர். மகாபெரிவர் இவர்கிட்ட சொல்லியிருக்கார், நீ தத்தாத்ரேயரோட சரித்திரத்தை விடாமல் உன்னோட ஊர்லன்னா அந்த ஊர் பக்கத்து கிராமங்களில் அங்கங்கே போயிட்டு பாராயணம் பண்ணு. இப்போ ஒரு வாரம் ஆறுது அப்படின்னா அந்த ஒரு வாரம் பாராயணம் பண்ணுவார். ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பார், 6 நாள் 7 நாள். அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கணும், இன்னொரு இடத்துல போய் பண்ணணும். இதை சுற்றி 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 அடித்து தத்தாத்ரேயர் தான் அவருக்கு குருவாக இருக்கும். அதெல்லாம் அந்த இவருக்கு அந்த ஹிரே பேஜ்வாடி அதை சேர்ந்த அந்த சிதம்பர குல்கர்ணிக்கு அவர் பாராயணம் பண்ணிகிட்டே இருந்திருக்கார், விடாமல் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். இப்போது ஒரு நாள் அவர் ஹிரே பேஜ்வாடியிலேருந்து இவர் கிளம்பி வந்துட்டுருக்கார், பெரியவாளை தரிசனம் பண்ணலான்னு. அப்போ அந்த ஒரு பாராயணம் ஒரு செட்டு ஒரு முடிஞ்சிருக்குமா இருக்கும், ஒரு 1 இயராக எவ்வளோன்னு தெரில. அது முடிஞ்ச உடனே பெரியவாளை தரிசனம் பண்ணலான்னு அவர் கிளம்புறார். ஆனால் அவருக்கு முன்னாடி அவர் ஊரை சேர்ந்த வேறு யாரோ ஒருத்தர் ஹிரே பேஜ்வாடியிலேருந்து வந்திருக்கார் தரிசனம் பண்ண. அவர் சொன்னாராம், இப்போது குரு சரித்திர பாராயணம் போயின்னு இருக்கு பெரியவா அப்படின்னாராம். அதெல்லாம் கன்னடத்தில் நடந்திருக்கும், ஏன்னா கன்னடக்காரா இல்லையா. இதெல்லாம் தமிழில் எழுதியிருக்கார் பாலுமாமா. மகாபெரிவா கேட்டாலாம், சரி இது வரைக்கும் எத்தனை தடவை அவர் பாராயணம் பண்ணியிருப்பார், எத்தனை தடவைன்னா இப்போ ஒரு இடத்துல பண்ணியிருக்கார், அப்புறம் கிளம்பி போய் இன்னொரு இடத்துல பண்ணியிருக்கார், அப்புறம் இன்னொரு இடத்துல, இதெல்லாம் அவர் அக்கௌண்ட் பண்ணிகிட்டே இருக்கார். பெரியவா பண்ணுறார், பரமேஸ்வரன் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் அந்த வந்தவரும் யார் வந்தாரோ அந்த ஊரை சேர்ந்தவர், அவரும் கணக்கு வச்சுருந்துருக்கார். அவர் சொன்னாராம் 72 தடவை பாராயணம் பண்ணியிருக்கார் அப்படின்னு அவர் கணக்கு சொன்னாராம். 72 தடவையா? இல்லையே, இப்போ 73வது தடவையும் பண்ணிட்டாரே அப்படின்னு அவர் சொன்னாராம். அது இவருக்கு தெரியல. அவர் முழிச்சாராம், 72 தடவை தான் வழக்கமாக நடக்கும் அப்படின்னாராம். இல்லை 72 தான் வழக்கமாக நடக்கும், ஆனால் 73வது தடவை அவர் பாராயணம் என்ன பண்ணார்னு தெரியுமா அப்படின்னாராம். தெரியல வந்தவர். அவர் ஏன் அப்படி கேட்டார், இவர் முழிச்சார், தெரியல. மகாபெரியா பக்கத்தில் இருந்த கைங்கரியம் பண்ணி இந்த பாலுமாமா கிட்ட கேட்டிருக்காரு. அதனால தான் இது நம்மளுக்கு அனுபவங்களாக வருது. ஏண்டா இப்போ அவர் எந்த குரு சரித்திரத்தை பாராயணம் பண்ணியிருக்கார் கடைசியா அப்படின்னாராம். இவருக்கு எப்படி தெரியும், இங்கே உட்காந்துருக்கார் காஞ்சிபுரத்தில் இருக்க பாலுமாமாவுக்கு எப்படி தெரியும்? பெரியவாக்கு ஒன்றா தெரியும், பெரியவா பரமேஸ்வரன் எங்கே வேணால் சஞ்சாரம் பண்ணக்கூடியவர், அவருக்கு ஒன்றா எல்லாம் தெரியும். பாலுமாமாவுக்கு எப்படி தெரியும்? பாலுமாமா இப்போ பெரியவா கிட்ட போய் சேர்ந்தாச்சு, இப்போ பாலுமாமாவுக்கு பவர் இருக்கும். ஆனால் அப்போ இருக்குமான்னு தெரியாதே. அப்போ அவருக்கு தெரியல, முழிச்சாராம், எனக்கு தெரியாதே அப்படின்னாராம். அவர் உனக்கு தெரியாதா அப்படின்னாராம். அவருக்கு எப்படி தெரியும்? தெரியல, முழிச்சார். அந்த ஊர்லேருந்து வந்தவருக்கே தெரியலையே. அதனால் அவர் மனசில் நினச்சிட்டாராம் பாலுமாமா, அந்த ஊர்லேருந்து வந்தவருக்கே தெரில, இப்போது 73வது தடவை என்ன பாராயணம் பண்ணார்னு. அப்போது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டாராம் பாலுமாமா. அப்போ பெரியவா பேசினாராம் பாலுமாமா கிட்ட, அவர் என்னோட சரித்திரத்தை
கடைசியாக பாராயணம் பண்ணியிருக்கார். அவர் வந்து பெரியவா சரித்திரம், பெரியவா வந்து எங்கே பிறந்தார், என்ன பண்ணார், என்னன்றத இப்போ இருக்க வரைக்கும் என்னவோ பெரியவா இருக்காள். அப்போது ஸ்தூல ரூபமாக இருந்திருக்கார். பெரியவா பேசிகிட்டு இருக்கார் பாலுமாமா கிட்ட. என்னோட சரித்திரத்தை எல்லாத்தையும் எழுதி அவன் அந்த பாராயணம் பண்ண அவ்வளோ பக்தி அவனுக்கு என் மேலே. நிறைய வாட்டி பார்த்தார். பெரியவா சொல்லி நம்ம வந்து அந்த அனுகிரகத்தில் பெரியவா கொடுத்த ஒரு உபதேசத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நம்மளுடைய குருவான இதை வந்து நம்ம பண்ணோம். நம்ம தத்தத்திரேயா இதை வந்து பாராயணம் பண்ணியிருக்கோம். 72 தடவை முடிச்சாச்சு. இந்த தடவை 73ஆவதாக நம்ம மகாபெரிவாவுடைய சரித்திரத்தை பண்ணுவோம். அவர் தானே நம்மளுக்கு குரு, நிஜம் குரு அவர் தானே. அவரை பண்ணுவான்னு பண்ணியிருக்கார் போல இருக்குது. அது அவர் இவர்கிட்ட சொல்லலை, ஆனால் அவரே எடுத்து பண்ணியிருக்கார் அப்படின்றது தெரியுது. அவர் சொல்கிறதான் பெரியவா அவனுக்கு பாராயணம் பண்ணவரை பற்றி சொல்கிறார். அந்த இவர் சிதம்பர குல்கர்ணி பற்றி. அவருக்கு பிள்ளையார் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, சரஸ்வதி பூஜை, ராமநவமி இதுக்கெல்லாம் எந்த படத்தை வச்சுட்டு அவர் பூஜை பண்ணுறாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னாராம். அது எப்படி தெரியும்? தெரியாது. அவரும் வந்து சொன்னதில்லை, நான் உங்கள் படத்தை தான் வச்சு பண்ணுறேன்னு சொல்லலை. அது எப்படி பாலுமாவுக்கு தெரியும்? தெரியாது அப்படின்னாராம். அவன் வந்து ராமநவமியோ இல்லை பிள்ளையார் சதுர்த்தியோ கிருஷ்ண ஜெயந்தியோ சரஸ்வதி பூஜையோ அவன் என்ன பண்ணுறான், என்னோட படத்தை அங்கே வச்சுட்டு அதுக்கு தான் அந்த பூஜையை பண்ணுறான். ராமருக்கு பூஜை தான் பண்ணுறான், என் மேலே பூவை போட்டு எனக்கு தான் பூஜை பண்ணுறான். அது மாதிரி பிள்ளையாருன்னு நினச்சிட்டு என் மேலே போட்டு பண்ணுறான். சரஸ்வதி அப்படின்ட்டு அந்த பூஜையை என் மேலே தான் பண்ணுறான். எல்லாத்தையுமே எனக்கு தான் பண்ணுறான். அது தெரியுமா உனக்கு அப்படின்னு? அதுவும் தெரியாதான். பெரியவா இதெல்லாம் சொன்னதை பெருமை பீத்திக்கிறாருன்னு அப்படி கிடையாது. ஸ்ரீமட்டம்மா பாலுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குற மாதிரி நம்மளை மாதிரி முட்டாள்களுக்கு இதை சொல்கிறார் பெரியவா. தெரிஞ்சுக்கங்கடா, நான் யாருன்னு, நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் தான் பரமேஸ்வரன் அப்படின்னு பெரியவா வந்து இப்போ யாரோட சரித்திரத்தை பாராயணம் பண்ணுறான்னு ஒரு கேள்வியை போட்டு அது மூலமாக தான் ஒரு பரமேஸ்வரன் அப்படின்னு காமிச்சிருக்கார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரியோ பாதவேச்சர் மகாபிரிய பாதவேச்சரணம்.